தாத்தா, இரவு நேர தாத்தா, இரவு நேர வணக்கங்கள். வணக்கங்கள். தாத்தா, நீங்கள் பேய் கதை சொல்லணும் வரீங்களே, 2வது பாகம் முடிந்தது. இப்போது 3வது பாகம் ஏதாவது இருக்கா? எஸ், இருக்கிறதுன்னு சொல்லுங்களே. பேய் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி. அதற்கு நான் என்ன பதில் சொல்ல வேண்டும்? இவ்வளவு கதை வந்த பிறகு பேய் இருக்கிறது தான் என்று நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தத்தோ, என்ன தத்தோ, என்னம்மா உண்மையாக பேய் இருக்கா தாத்தா? ஆம் சொல்லுங்களே. ஆனால் நாம் பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கு உருவம் கிடையாது. அது வரோம் போவோம், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது வரையும் நம்மளுக்கு லாபம். அது கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் பயம். ஓ, பேய் பேய் வந்துச்சு அப்படின்னு. பேய்க்கு உருவம் கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு உருவத்திலே வந்து நம்மளை ஏமாற்றும், தொல்லை கொடுக்கும். அதனுடைய வேலையே இதுதான். யாருக்குன்னா வேண்டும்னாலும் அது தொந்தரவு கொடுக்கும். எப்படி தொந்தரவு கொடுக்கணும்னா, இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோன்னு வச்சுங்க. அப்போது ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்போம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கும். அப்புறம் குடும்பத்துக்குள்ளே அந்த பிரச்சனையால் சமாதானத்தை இழந்து விடுவார்கள், சண்டை போடுவார்கள், ஒருத்தர் பார்த்து கோபித்து கொள்வார்கள். அப்புறம் அவர்களிடம் பேசாமல் போயிடுவார்கள். இல்லைன்றால் வீட்டில் அடித்தடி கூட வரும். இப்போ வான்ட்டு தள்ளிக்குவாங்க, கோபமாக எல்லாம் போயிடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கல்பிறது தான் அது வேலை. அப்படி இருக்கிறதால நமக்கு பேய் பற்றி பயம் இல்லை. ஏன்னா நம்ம எதிரில் பார்த்தா தானே பயம். ஆனால் இந்த மாதிரி மறைமுகமாக ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம். நம்ம ஸ்கூட்டரில் போயின்னு இருக்கிறோம், இல்லைன்னா காரில் போயின்னுக்கிறோம், திடீர்னுட்டு யாருன்னா எதில் வந்து ஊந்துருவாங்க, அது மாதிரி ஏற்றிடுவோம் நம்ம. அல்லது ஏதாவது வேறு இன்னொரு காரு ஏதோ ராங் சைடில் வந்து நம்ம மேலே எச்சிடுவான். அப்போ நமக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படும். அப்போது நமக்கு பெரிய லாஸ் ஆகும். நமக்கு ஏதாவது அடிப்பட்டாலும் அடிப்படும், ஹாஸ்பிட்டல் போனதாகும். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணோம். இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணோம். பாருங்கள், ஒரு முறை ஜீசஸ் இருந்தார் இல்லையா? இப்போது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னே, ஒரு 20, 25, 22 வருஷத்துக்கு முன்னே ஜீசஸ் பிறந்தார், அவர் வாழ்ந்தார், இறந்தார். இருந்தார், சிரிப்பதற்காக இடமில்லை. அப்படி இருக்கும்போது அவர் சாவதற்கு முன் சில நாட்களாக சில பிரச்சனைகள் இருந்தது. பாருங்கள், அந்த ஜீசஸ் மேலே ஏதாவது சில ப்ளேம் பண்ணி அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் அந்த ராஜாவுக்கும் இவருக்கும் பாவல் பண்ணி அந்த ஜீசஸவே அடித்து சாவடிச்சாங்க. இதெல்லாம் பேய் பண்ணுற வேலை. என்ன பண்ணிட்டோமா பேய்? ஜீசஸை, அவர் மனுஷனாக இருந்தார் தானே. அப்போது அந்த பேய் என்ன பண்ணிச்சா, அப்படியே அழகாக அவரை ஜீசஸை தூக்கின்னு போயிட்டு இந்த பெரிய மவுண்டன் ஒன்று இருந்துச்சான், அந்த மவுண்டன் மேலே நிற்க வச்சுச்சான் ஜீசஸை. நிற்க வச்சுட்டு, ஜீசஸ் பாரு,
இந்த மலை மேலேருந்து இதெல்லாம் சுற்றி பாரு எவ்வளோ இடம் இருக்குது, எவ்வளோ பில்டிங்கெல்லாம் இருக்குது, எவ்வளோ ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருக்குது. நீ வந்து என்னைக்கு நமஸ்காரம் பண்ணு, என் காலில் விழு, என்னை போவ் பண்ணு, நான் உனக்கு இதெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அது பேய் சொல்லிட்டான். ஜீசஸ்க்கு தெரியாதா அது யார் நான் சமாச்சாரன்னு. லூசிஃபர், நான் உன்னை பனிஷ்மெண்ட் கொடுத்து பேய் அனுப்பினேன். இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி யாரோ வந்து ஒரு பெரிய ரிச் மேன் மாதிரி வந்து பாரு இதெல்லாம் என்னுடையது, இதெல்லாம் உனக்கு நான் கொடுத்துட்றேன், நீ எனக்கு வர்ஷிப் பண்ணு, என்னை இது பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்ட்டு இருக்குது. தெரியாதா? தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கின்னு, ஏய் சைத்தான், உன் கடவுளாகிய என்னை நீ சோதிக்காதே, கெட் அவுட், இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொன்னாராம். சொன்னோன்னா அது ஒரே ஓட்டிச்சான். அது இவர் தெரிஞ்சுக்கினாரான் நம்மளை பேய் வந்து இவனை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு இவர் தெரிஞ்சுக்கினாரான்னு சொல்லிட்டு அது ஒரே ஓட்டிச்சான். அந்த மாதிரி ஜீசஸவே அது ஒரு ஏமாத்துச்சான். அப்புறம் இன்னொரு மாதிரி என்ன பண்ணிச்சா, அதே பார்த்தா எங்கே ஒரு இடத்துல நின்றுக்குன்னு மேலே அந்த இங்கேருந்து கீழே குச்சிரு, பெரிய மவுண்டன், அங்கேருந்து என்ன எகிரி கீழே குச்சிரு அப்படின்னு சொன்னாக்கா இவர் குச்சிருவார். இவருக்கு கை காலெல்லாம் ஒடிஞ்சு போயிடும், இவர் அடிப்பட்டு கஷ்டப்பட்டோன்னு சொல்லிட்டு நீ மேலேருந்து இங்கேருந்து கீழே குச்சிரு, அப்போது உங்கள் சமன்ஸுங்கள்லாம் வந்து உன்னை தூக்கி காப்பாற்றுறோம், நீ மேலேருந்து கீழே உள்ளுன்னு. ஏய் சைத்தான், டெவல், கெட் அவுட், என்னை ஏமாத்துறேன் நீ சொன்னோன்னே அது வர ஓடிச்சோம். அது அந்த மாதிரி பேய் இருக்குது இந்த உலகத்தில். யாரை கேட்டாங்க, இங்கே உலகத்தில் பேய் இருக்குதா அப்படின்னு ஒரு டவுட்டு. அதுக்கு நான் என்ன சொல்லலாக்கா, இருக்குது தான் சொல்லணும். பாரு நமக்கு இந்த மாதிரி ட்ரபிளெல்லாம் கொடுத்துனுக்குது. நல்லா வீட்டில் ஹாப்பியாக இருக்கலான்னு பார்த்தாக்கா ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடும். திடீர்னு யாருக்குன்னா ஏதாவது காய்ச்சல், சிக்காயிடுவாங்க. சிக்காயிட்டு அந்த வீட்டில் பேஜாராக இருப்பாங்க எல்லோரும். ஹாப்பியாக இருந்த வீடு அவருக்கு நோய் நொடியை கொடுத்துட்டு அந்த வீட்டில் ஒரு குழப்பத்தான் பண்ணும். இந்த மாதிரி சில விதமான தொந்தரவுகளை கொடுத்துருக்கிறது தான் அதுக்கு வேலை. அதுக்கு வேலையே இது தான். யாருக்கு நான் யாருக்கு யார் நோண்டலாம், யாருக்கு யார் சண்டை மூட்டி வைக்கலாம், யாருக்கு ஏதாவது சேடாக ஏதாவது சொல்கிறாங்களோ அழ வைக்கலாம் அப்படின்ட்டு இதே வேலை தான். சொல்கிறாங்களே. ஓகே, பேய் இருக்குது, ஆனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்ம காட் இருக்கிறாரு. அந்த பேய் ஏதாவது நம்மளுக்கு தொந்து குச்சானா, இஃப் யூ கெட் எனி ப்ராப்ளம், அப்போ உடனே நம்ம கடவுளை பார்த்து, கடவுளே என்னை இந்த சோதனையிலேருந்து காப்பாற்று சொல்லிவிட்டு நம்ம கடவுளை கேட்டால் உடனே கடவுள் அந்த பேயை ஓட்டிடுவார். ஏய் யாரை வந்து தொந்தரவு குத்துனுக்கிறேன் கிராட் அப்படின்ட்டு அனுப்பிடுவார். அதே மாதிரி பாருங்கள், சிலுவை இருக்குது கழுத்தில், ஹோலி கிராஸ் தெரியுதா? இந்த மாதிரி கையில் சிலுவை இருக்குது வச்சுருந்தா அந்த சிலுவையை பார்த்த உடனே அதுக்கு பயம். கடவுள் நம்மளை தொந்தரவு கொடுத்தா, நம்மளை பேயா பண்ணிட்டாரு, நம்ம யாருக்கெல்லாம் இவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாக்கா இந்த இவர் காட் சிலுவையை காட்டினாக்கா இதுக்கு நெருப்பை காட்டின மாதிரி, இல்லைனாக்கா கடவுள் இதில் வர்ற மாதிரி அதுக்கு பயம் ஆகிட்டு அது ஓட்டிடும், நமக்கு ட்ரபிள் கொடுக்காது. அதே மாதிரி தான் இப்போ கழுத்தில் சிலுவையில் வச்சுங்க, சும்மா 2 கையை நீட்டிக்கின்னு, ஓ காட் யூ சேவ் மீ ஃப்ரம் த ட்ரபிள், எனக்கு எனக்கு பேய் தொந்தரவு கொடுக்குது, இல்லைன்னா இந்த அந்த அந்த ஆள் அந்த அந்த அம்மா நான் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க பார்த்து, எங்களை
அங்கே அந்த ட்ரபிள்லேருந்து என்னை சேவ் பண்ணின்னு சொல்லி நம்ம கேட்டாக்கா, அப்புறம் அது கடவுளை வில் டேக் கேர். ஆமாம் சொல்லலே. உங்களுக்கு தெரிந்த கடவுளை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கடவுளே என்னை இந்த பிரச்சனையிலேருந்து, இந்த ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்று கடவுளேன்ட்டு கடவுளை கூப்பிட்டாக்கா இந்த பேய் நம்ம விட்டு ஓடிடும். அவ்வளவுதான். என்னடா தாத்தா பேய் கதையெல்லாம் சொல்கிறாரு, நமக்கு பயமாக்குதுன்றதுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் பேயை பார்க்க முடியாது நம்ம. அப்படிங்கும்போது நமக்கு எல்லாத்துக்கும் பயம். அப்படி நம்மளுக்கு ஏதாவது ஜுரம் வந்துச்சு, அல்லது நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சு, சாப்பாடு இல்லாத போயிடுச்சு, அப்போ கடவுளை கேட்கலாம். கடவுளே எனக்கு சாப்பாடு கொடு, இந்த இந்த சாப்பாடு இல்லைன்ற பேய் வந்து எனக்கு தொந்தரவு கொடுக்குது, எனக்கு சாப்பாடு கொடு. எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு, என்னை காப்பாற்று. காய்ச்சல்னாக்கா பேய் கூட நினச்சிக்கோ. இந்த காய்ச்சல் என்னை காப்பாற்றணுன்னா கடவுளை நமக்கு மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளை அனுப்பி நம்மளை க்யூர் பண்ணி விடுவார். அவ்வளோதான். ஓகே. இது டெவல் நம்பர் 3 வச்சுக்கலாமா? ஓகே. ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக ஒரு பேய் கதையை வச்சுக்கின்னு அந்த 2-3 எபிசோட்ஸ் வீடியோக்களை போட்டேன் நான். மற்றபடி பேய் இருந்தாலும் அதனால் நமக்கு தொந்தரவு இல்லை. நமக்கு பிரச்சனைன்னு ஒரு கஷ்டம், அதுக்கு தான் பேய். ஓ, அதுதான் பேயா தாத்தா? நம்மளுக்கு ட்ரபிள் வருது, நம்ம ஏதாவது புக் படிக்கலான்னு பார்த்தாக்கா, இப்போ தான் படிச்சுட்டு போனோம் தாத்தா. ஸ்கூலில் போயிட்டு எக்ஸாம் வரும்போது அதை நம்ம என்னடா படித்தோம், இப்போ ஞாபகம் வர மாட்டேங்குது. அழகா இந்த பேய் தான் வந்து அவங்க நம்மளுக்கு ஞாபகம் இல்லாத பண்ணிடுது. அந்த சமயத்தில் நம்ம கடவுளை நினச்சிக்கின்னு நம்ம எக்ஸாம் எழுதுனாக்கா, கடவுளை அந்த பேயை தொட்டுட்டு நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சரை மனசில் கொடுக்குவார். அப்போ நம்ம எழுதிடலாம். இவ்வளவு தான். தைரியமாக இருங்க. பாருங்க, அந்த 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 சம்மன்ஸு, அந்த லூசிஃபர் கடவுளுக்கு ரொம்ப டிஸ்ஓபீடியன்ட் இருந்துச்சு இல்லையா, அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த பேயை பண்ணிட்டார். அந்த ட்ரபிள் கொடுத்தாரு கடவுள் அது பேய்க்கு. அதே மாதிரி அந்த பேய் நம்மக்கிட்ட வந்து எதாவது ட்ரபிள் கொடுத்தாக்கா, நம்ம கடவுளே எனக்கு ஏன் இந்த மாதிரி பயமாக்குது, ஏன் அந்த மாதிரிக்குது, எந்த மாதிரிக்குது, என்னை காப்பாற்று, எனக்கு ஹாப்பினஸ்ஸை கொடு அப்படின்னு கேட்டாக்கா, சென்ற பேய் அந்த ட்ரபிளை, கஷ்டத்தை துரத்துட்டு நம்மளுக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுப்பாரு. தாத்தா சரிங்க தாத்தா, நீங்கள் பேய் கதை சொல்கிறோன்னே எங்களுக்கு பயமாச்சு தாத்தா. இப்படித்தானா? இது தான் பேயா? ஆஹா, அப்படின்னா பரவாயில்ல. எந்த பேய் வந்தாலும் நாங்கள் சிலுவை போட்டுக்கிறாக்கா அந்த பேய் ஓடிடும். சிலுவை பழம் கட்டிக்கிடும். மனுஷன் நினச்சிங்கோ, தேவரே, ஈஸ்வரா, அல்லா, ஜீசஸ், யூ சேவ் மீ ஃப்ரம் த ட்ரபிள். நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டாக்கா அந்த ட்ரபிளில் கடவுள் கிளியர் பண்ணிடுவார். அந்த ட்ரபிள் தான் பேய். அந்த பேயை ஓட்டிட்டு காட் வில் கிவ் அஸ் ஹாப்பினஸ். காட் எங்களை சத்துருக்களிடமிருந்து காப்பாற்றும்.